வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பெஷாவர் நகரத்தின் மையத்தில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் மீது நடந்த திடீர் தாக்குதல் இது ஒரு சாதாரண வெடிப்பு சம்பவம் அல்ல. தாக்குதல் நடத்தியவர்கள் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்தின் பல்வேறு நுழைவு வாயில்கள் ஊடாக உள்ளே சென்று தாக்கியுள்ளனர். பாகிஸ்தான் ராணுவ நரம்பு மையம் நேரடியாக இலக்கு வைக்கப்பட்டது. தாக்குதலின் சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தான் விமானப்படை ஆப்கானிஸ்தான் கோஸ்ட் மாகாணத்தில் குண்டுவீச்சு நடத்தியது. இந்த வீடியோ இரு தாக்குதல்களின் ஒரு முழுமையான புலனாய்வை தருகின்றது. இந்த தாக்குதல் ஒரு தனி சம்பவமா அல்லது பல மாதங்களாக நடந்த தொடர் வெடிப்புகளின் உச்சகட்டமா? பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் உருவாகும் புதிய ராணுவ நெருக்கடியின் நிழல் உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராணுவ உளவுத்துறை எல்லை பகுதிகளில் உள்ள தீவிரவாத இயக்கங்கள் பாகிஸ்தான் தாலிபான், ஆப்கான் தாலிபான் மற்றும் கடந்த 20 வருடத்தில் நடந்த 20க்கும் மேற்பட்ட எல்லை கடந்த தாக்குதல்களின் இரகசிய இணைப்புகள் அனைத்தும் இந்த வீடியோவில் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைந்துள்ள பெஷாவர் நகரின் மையப்பகுதியில் உள்ள ராணுவ தலைமையகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தலைமையகம் தான் பாகிஸ்தானின் எல்லை பாதுகாப்பு அமைப்பின் முதன்மையான நரம்பு மையம். அங்கு காலையில் திடீரென்று வெடிப்புகளாலும் துப்பாக்கி சூட்டாலும் பதட்டம் ஏற்பட்டது. காலை 8 மணியை தாண்டி சில நிமிடங்களிலேயே பெஷாவர் நகரின் காற்றை கிழித்து 3 பெரும் அதிர்வு வெடிப்புகள் கேட்டன. மக்கள் இன்னமும் காலை உணவை முடிக்காத நேரம், நகரம் இன்னமும் முழுமையாக விழித்தெழாத நேரம். ஆனால் ராணுவ வட்டாரங்களுக்கு இது ஒரு சாதாரண காலை அல்ல. முதல் வெடிப்பின் அதிர்வேர் இடிந்து வீழ்ந்தது தலைமையகத்தின் முதன்மை நுழைவாயில். ராணுவ விசாரணைக்கு கிடைத்த முதற்கட்ட தகவலின்படி நுழைவாயிலில் நின்றிருந்த பாகிஸ்தான் ராணுவ துருப்புகள் துப்பாக்கி தோளில் சாய்த்தபடி வந்து சந்தேக நபர்களை நோக்கி பாய்ந்துள்ளனர். ஆனால் அந்த ஒரு வினாடி இடைவெளியே போதும். வெடிகுண்டு அணிந்திருந்த முதல் தாக்குதல்தாரர் தன்னை தானே வெடிக்க வைத்து நுழைவாயிலை தகர்த்து விட்டார். அந்த வெடிப்பு காரணமாக தூரத்தில் இருந்த குடியிருப்புகளில் சுவர்கள் அதிர்ந்தது என்று மக்கள் தெரிவித்தனர். வீடுகளில் கண்ணாடிகள் உடைந்து வீழ்ந்தன. சில நொடிகளில் நகரத்தின் காற்றில் தூசி, புகை எல்லாம் கலந்த ஒரே குழப்பம். இது ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல என்பதை அந்த நொடிகளிலேயே ராணுவ அதிகாரிகள் உணர்ந்தனர். முதல் தாக்குதலுக்கு பின்னர் 15 வினாடிகளுக்குள் அந்த ராணுவ கட்டடத்தின் இடப்பக்க நுழைவு பகுதியை நோக்கி ஓடி வந்து 2 பேரையும் ராணுவ துருப்புகள் துல்லியமாக சுட்டு வீழ்த்தினர். அவர்களும் வெடிகுண்டு அணிந்திருந்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்திருந்தால் பாதிப்பு எண்ணிக்கை 100 கணக்குக்கு சென்றிருக்க வாய்ப்பு அதிகம் என்று இருந்ததென்று பாகிஸ்தானின் உளவுத்துறை அதிகாரிகள் பின்னர் தெரிவித்தனர். இந்த சம்பவத்திற்கு பின்னால் சில நொடிகளில் வெளிவந்த சிசிடிவி காட்சி உலக ராணுவ வட்டாரங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது தாக்குதல் நடத்தப்பட்ட போது படமாக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலின் மூலம் பாகிஸ்தானின் உள்நாட்டு பாதுகாப்பு நிலைமை எவ்வளவு தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ராணுவ தலைமையகமே தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா பிரதேசம் பல தசாப்தங்களாகவே தீவிரவாத இயக்கங்களின் இருண்ட மறைவிடமாக இருந்தது. தாலிபான் ஆதரவு இயக்கங்கள் முதல் தனித்தனி பஷ்தூன் ஆயுத அமைப்புகள் வரை பல தரப்புகள் இந்த பகுதியிலே செயற்படுகின்றன. ராணுவ தலைமையகம் மீதான தாக்குதலுக்கு பின்னால் செயற்பட்ட குழு குறித்து பாகிஸ்தான் ராணுவம் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை. ஆனால் உளவுத்துறை வட்டாரங்களிலே ஒரு விஷயம் கூறப்படுகிறது. அவர்களின் கூற்றுப்படி தாக்குதல் நடத்தியவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து எல்லை பகுதி வழியாக ஊடுருவி பாகிஸ்தானுக்குள் சென்றார்கள். இந்த தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தான் விமானப்படை ஆப்கானிஸ்தானின் எல்லையை தாண்டி குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியுள்ளது. குண்டுவீச்சு நடந்த இடம் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள கோஸ்ட் மாகாணம். அங்கு ஒரு குடும்பமே இருந்த வீடு முழுவதும் அழிந்தது என்று ஆப்கானிஸ்தான் தாலிபான் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் 9 குழந்தைகளும் ஒரு பெண்ணும் உயிரிழந்ததாக தாலிபான் நிர்வாகம் கூறுகின்றது. இதுதான் இந்த 2 நாடகத்தின் 2வது அத்தியாயம். முதல் அத்தியாயத்தில் பாகிஸ்தான் உள்நாட்டில் குண்டு வெடித்தது. 2வது அத்தியாயத்தில் அந்த கோபம் எல்லையை தாண்டி ஏவியது. ஆனால் இதன் விளைவு 2 நாடுகளுக்கும் இடையேயான உறவில் புதிதாக ஒரு பிளவு. ஆப்கான் தாலிபான் அரசு என்ன சொல்கிறது? அதை பார்ப்பதற்கு முன் எமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவானதாக உள்ளதா? இதில் விஷயம் உள்ளதா? வேறு யாராவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். ஆப்கானிஸ்தான் தாலிபான் நிர்வாகம் இந்த தாக்குதலை ஆக்கிரமிப்பு என்று விவரித்துள்ளது. பாகிஸ்தானுக்குள் நடந்த தற்கொலை தாக்குதல்களுக்கு ஆப்கானிஸ்தான் காரணமே இல்லை என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு ஆப்கான் தாலிபான் அரசே புகலிடம் கொடுக்கிறது என்கின்றார்கள். அவர்கள் இந்த தாக்குதலை ஒரு தனி தாக்குதலாக பார்க்கவில்லை. கடந்த சில மாதங்களாக இஸ்லாமாபாத், பெஷாவர்,
குவேட்டா ஆகிய இடங்களில் நடந்த தொடர் வெடிப்புகள் எல்லாம் ஒரே புள்ளியில் இணைக்கப்படுகின்றன என்று கூறும் பாகிஸ்தான் தரப்பு அதை எல்லை கடந்த ஒருங்கிணைந்த தீவிரவாதம் என்று கூறுகின்றார்கள். இந்த எல்லை பகுதி அரசியல், ராணுவ, மத அடிப்படையிலான அமைப்புகளின் பயங்கர கலவையாக மாறியுள்ளது. பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு எதிராக போரை அறிவித்த காலத்திலிருந்து இந்த பகுதி ஒரு முடிவில்லா ரத்தச்சுவடாகி வருகிறது. ஒருபுறம் ஆப்கானிஸ்தான் தாலிபான் எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று கூறுகின்றனர். மறுபுறம் பாகிஸ்தான் உளவுத்துறை அவர்களையே குற்றவாளிகளாக கருதுகின்றது. பெஷாவர் தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்திற்குள் திடீரென்று ஒரு மௌன எச்சரிக்கை பரவியது. ராணுவ தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள் அனைத்தும் உள் பாதுகாப்பு நிலை சிவப்பு எச்சரிக்கை என்ற நிலைக்கு மாற்றப்பட்டன. இந்த நிலை பாகிஸ்தான் ராணுவத்தால் மிக அரிதாகவே அறிவிக்கப்படும் ஒன்று. இதன் பொருள் தாக்குதல் இன்னமும் முடிவடையவில்லை, இன்னமும் யாரோ நிழலில் நகர்கின்றார்கள் என்பதே. பெஷாவரில் நடந்த தாக்குதலுக்கு பின்னர் ராணுவ உளவுத்துறையினர் பார்த்த முதல் விஷயம் வெடிப்புகளின் நேரம் மற்றும் தாக்குதல்தாரர்கள் நுழையும் திசை. தாக்குதல் துல்லியமாக காலை 8 மணிக்கு முன்பு தொடங்கியது. அந்த நேரத்தில் பெஷாவர் நகரின் தினசரி போக்குவரத்துக்கு இன்னமும் வேகம் பிடிக்காத நேரம். ராணுவ வாகன போக்குவரத்து மட்டுமே அதிகமாக இருக்கும் நேரம். அதாவது இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்தவர்கள் அந்த பகுதியின் உள்ளக ராணுவ நடமாட்டத்தையும் காவல் மாற்று நேரத்தையும் நுணுக்கமாக அறிந்திருக்கிறார்கள் என்பது தெரிகின்றது. பாகிஸ்தான் உளவுத்துறையினர் உடனடியாக சந்தேகித்தது இது ஒரு தாக்குதலுக்கு பதிலடி அல்ல, இது ஒரு கணக்கிட்ட நிழல் ஆபரேஷன். தாக்குதல்தாரர்கள் பாகிஸ்தானின் உள்ளக பாதுகாப்பு வளையத்திற்குள் நுழைவது எப்படி இவ்வளவு எளிதாக இருந்தது? வெடிகுண்டுகளை எடுத்துக்கொண்டும் பெஷாவர் நகரின் மைய பகுதிக்குள் வந்த இந்த குழுவுக்கு யாரோ உதவி இருக்க வேண்டும் அல்லவா? இந்த கேள்விகளின் பதில் பாகிஸ்தான் எல்லை பகுதியின் 2 நிழல்களில் கிடக்கின்றது. கைபர் பக்துன்வா மாகாணம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள மாகாணம். அந்த பகுதி கடந்த 10 ஆண்டுகளில் அதிக தாக்குதல்களை கண்டது. இந்த பகுதிகளில் உள்ள பல ஆயுத அமைப்புகள் அரசின் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் செயற்படுகின்றன. தாலிபான் ஆதரவு இயக்கங்கள், பஷ்தூன் ஆயுத தளங்கள், தடை செய்யப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாத பிரிவுகள் எல்லோருக்கும் இங்கு ஒரே ஒரு இலக்கு பாகிஸ்தான் ராணுவம் தான். இந்த தாக்குதல்கள் நடந்த சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தானின் ராணுவம் கோஸ்ட் மாகாணத்தை நோக்கி குண்டுவீச்சு நடத்தியது. இது ஒரு சாதாரண பதில் நடவடிக்கை அல்ல, அது ஒரு செயல்பாட்டு எச்சரிக்கை வகை. அதன் அர்த்தம் எங்கள் எல்லையின் மறுபக்கத்தில் இருந்து தீவிரவாதிகளை அனுப்பினால் நாங்களும் ஆப்கானிஸ்தானுக்குள் ஆழமாக நுழைவோம் என்பது. ஆப்கானிஸ்தான் தாலிபான் நிர்வாகம் இதனை உடனடியாக கண்டித்தது. பாகிஸ்தான் விமான தாக்குதலில் குழந்தைகளும் பொதுமக்களும் உயிரிழந்த சம்பவத்தை உலக செய்தி ஊடகங்கள் முழுவதும் ஒளிபரப்ப ஆரம்பித்தன. தாக்குதலுக்குள்ளான வீடுகளின் புகைப்படங்கள், சிதைந்த சுவர்கள், எரிந்த மரப்பொருட்கள், வெளியில் கிடந்த உடைந்த புத்தகங்கள், குழந்தைகளின் காலணிகள் விமான தாக்குதலின் இலக்கு பொதுமக்களின் குடியிருப்பு என்பதை காட்டுகின்றது. ஆனால் பாகிஸ்தான் உளவுத்துறை அந்த நேரத்தில் வேறு ஒரு கோணத்தில் பார்க்கின்றது. அவர்கள் பெஷாவர் தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களிலேயே நடத்தப்பட்ட இந்த குண்டுவீச்சு ஒரு நிழல் எச்சரிக்கை என்கின்றார்கள். இது உயர்மட்ட உளவுத்துறை முடிவு என்றும் கூறுகிறார்கள். பாகிஸ்தானின் ராணுவ தலைமைக்குள் தற்போது நிலவும் கருத்து எல்லை கடந்த தலையீடு இப்போதும் மிக ஆபத்தான நிலைக்கு வந்துவிட்டது. கடந்த மாதம் இஸ்லாமாபாத்தில் நடந்த தற்கொலை தாக்குதலின் பின்னணியில் உள்ள குழுவும் ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே இருந்தே வழிநடத்தப்பட்டது என்று அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டனர். அந்த தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். தாக்குதலுக்கு பின்னால் இருந்த அமைப்பு பாகிஸ்தான் தாலிபான் TTP. ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்தின் குற்றச்சாட்டு இந்த TTP இயக்கங்கள் எல்லை கடந்த பாதுகாப்பு மூலம் இயக்கப்படுகின்றன என்பது. ஆப்கானிஸ்தான் தாலிபான் நிர்வாகத்தின் பதில் எங்கள் பகுதியிலிருந்து யாரும் பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தவில்லை. பாகிஸ்தான் தன் உள்ளக பிரச்சனைகளை எங்கள் மீது திணிக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான் ராணுவ விசாரணைகள் இதனை முழுமையாக மறுக்கின்றன. அவர்கள் கண்டுபிடித்த சில தகவல்கள் இன்னமும் வெளியிடப்படவில்லை. அந்த தகவல்களில் பாகிஸ்தான் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழையும் வாகனங்கள், இரவில் நடைபாதைகள் வழியாக நடமாடும் ஆயுத குழுக்கள், சில சமயங்களில் எல்லை பாதுகாப்பு காவலர்களின் மீதான திடீர் துப்பாக்கி சூடுகள் அனைத்தும் இணைக்கப்படுகின்றன என்று கூறப்படுகிறது. பாகிஸ்தான் தற்போது 2 போர் முனைகளில் போராடுகிறது. போர் முனை 1 பாகிஸ்தானின் உள்ளே செயல்படும் இயக்கங்கள், போர் முனை 2 எல்லைக்கு அப்பால் ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் ராணுவ செயற்பாட்டு சவால்கள். இவை இணைந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நாடு தினமும் தன் ரத்தத்தை தானே சிந்த தொடங்கும். ஒருவேளை ஒரு பெரிய போருக்கான நிழல் உருவாக தொடங்கும். உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகள் தங்கள் திறனை இழக்க தொடங்கும். ராணுவ கட்டடங்கள் கூட பாதுகாப்பான இடங்களாக இருக்காது. பெஷாவர் தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானின் ராணுவ அமைப்பு மிக ஆழமான பதட்டத்திற்குள் இழுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்று எதிர்கொள்ளும் மிக முக்கியமான சவால் உள்ளக பாதுகாப்பின் அடிப்படை அமைப்பு தளர்ந்து வருவது என்பதை பாகிஸ்தானே உணரத் தொடங்கியுள்ளது.